வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கேன். மே 6ஆம் தேதி. கேலண்டர்ல இது ஒரு சாதாரண நாளா உங்களுக்கு தெரியலாம். ஆனா கணித வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா மே 6 அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு கோல்டன் டேன்னு சொல்லலாம். அப்படி என்ன இந்த நாள்ல ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்கன்னா வாங்க உள்ள போகலாம். இந்த ஒரே ஒரு தேதியில ஆனா வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல உலகத்தோட பல மூலைகள்ல பிறந்த சில ஜீனியஸ்கள் ஒட்டுமொத்த உலகத்தையே மாத்திருக்காங்க. 1868, 1895, 1901, அப்புறம் 1906 இந்த வருஷங்கள்ல பிறந்த இந்த மாபெரும் அறிஞர்களோட கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஒரு பேஸ்மெண்ட். அவங்க யாரு, அவங்களோட அந்த சீக்ரெட் என்ன, ஒரு டிடெக்டிவ் மாதிரி இன்னைக்கு நாம அதை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நாம வாட்ஸ்அப்ல பிரைவேட்டா மெசேஜ் அனுப்புறோம், பேங்கிங் ஆப்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம். இது எல்லாமே ஹேக்கர்ஸால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ செக்யூரா எப்படி நடக்குது? இந்த சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு எப்படி உருவாகுதுன்னு எப்பவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்குங்க. அந்த மிஸ்ட்ரிக்கான விடை 1868ஆம் வருஷம் இதே மே 6ஆம் தேதி பிறந்த மிஹாயிலோ பெட்ரோவிச் அப்படிங்கிற ஒரு பிரில்லியண்டான மனிதர்கிட்ட தான் இருக்கு. பேரே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குல்ல? இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா 1890களே காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றதுக்காக ஒரு ஹைட்ராலிக் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ண ஒரு மாஸ்டர் மைண்ட். அது மட்டும் இல்லாம யூகஸ்லாவியன் ஆர்மில சீஃப் கிரிப்டோகிராஃபரா ஒர்க் பண்ணி ராணுவத்தோட ரகசிய குறியீடுகளை உருவாக்குனாரு. சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு நாம நம்ம போன்ல யூஸ் பண்ற பாஸ்வேர்ட்ஸ், செக்யூர் ஆப்ஸ்னு எல்லாத்துக்குமே இவரோட அந்த ஆரம்ப கால கிரிப்டோகிராஃபி ஐடியாஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஃபவுண்டேஷன். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஆஹா மொமெண்ட் என்னன்னா, நம்ம மெசேஜுகளை பாதுகாக்கிற ஒவ்வொரு சீக்ரெட் கோடும் வேற எதுவும் இல்ல, பவர்ஃபுல்லான மேத்ஸ், அதாவது கணிதத்தின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப் சாட்ல ஆரம்பிச்சு பேங்க் அக்கவுண்ட் வரைக்கும் மேத்ஸ் தான் நம்மள காப்பாத்துது. சரி, இப்போ அதே மே 6ஆம் தேதியில தான் இருக்கோம். ஆனா அப்படியே கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1895க்கு போகலாம். அதே தேதி, வேறொரு நாடு. ஆனா அங்கேயும் ஒரு பிரம்மாண்டமான ஐடியா காத்துட்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி. மேத்ஸ் கிளாஸ்னாலே செம்ம போரிங்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆனா அந்த கணிதத்தையே ஒரு அட்வென்ச்சர் வீடியோ கேம் மாதிரியோ இல்ல ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரியோ சுவாரஸ்யமா மாத்த முடியுமா? நிஜமாவே அப்படி பண்ணா எப்படி இருக்கும்? கண்டிப்பா முடியும். அதத்தான் 1895ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி பிறந்த ஜூலியோ மெல்லோ இ சௌசா செஞ்சு காட்டினாரு. இவரோட நிஜ பேரை விட உலக மக்கள் எல்லாருக்கும் இவரை மால்பாத்தாஹான் அப்படிங்கிற பேர் தான் ரொம்பவே ஃபேமஸ். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த போரிங்கான டெக்ஸ்ட் புக் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அப்படியே ஓரமா வச்சுட்டு மேத்ஸ நிஜ வாழ்க்கை புதிர்கள், விளையாட்டுகள், கதைகள் மூலமா ரொம்ப ஜாலியா சொல்லி கொடுத்தார். இவரோட த மேன் ஹூ கவுண்டட் அப்படிங்கிற புக்க உலகம் முழுக்க ஒரு சென்சேஷனல் ஹிட் அடிச்சது. இவரோட இந்த விளையாட்டுத்தனமான டீச்சிங் மெத்தடை கௌரவிக்கிற விதமா பிரேசில் நாட்டுல இன்னிக்கும் அவரோட பிறந்தநாளான மே 6ஆம் தேதிய நேஷனல் மேத்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. என்ன ஒரு பெருமை இல்ல? இதுல இருந்து என்ன புரியுது? கணிதம் அப்படிங்கிறது ஏதோ பேப்பர்ல போடுற வெறும் கூட்டல் கழித்தல் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாகசம், ஒரு சூப்பரான அட்வென்ச்சர். லெட்ஸ் மூவ் ஆன். இதுக்கப்புறம் இந்த கதைகள் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து பில்ட் ஆகுதுன்னு பாப்போம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே 1901ஆம் வருஷத்துக்கு ஜம்ப் பண்ணுவோம் வாங்க. நீங்க எப்பவாது இதை கவனிச்சிருக்கீங்களா? நாளைக்கு மழை வருமா இல்ல பயங்கரமா வெயில் அடிக்குமான்னு நம்ம போன்ல இருக்கிற வெதர் ஆப் எப்படி அவ்ளோ கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுது? எந்த நேரத்துல எப்படி மாறும்னு சொல்லவே முடியாத இந்த நேச்சரை, காற்றில் ஏற்படும் குழப்பங்களை எல்லாம் நம்ம போன் எப்படிங்க சரியா கணிக்குது? இந்த கேள்விக்கான சூப்பரான விட 1901ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி பிறந்த நிக்கோலாய் இவகிராஃபோவிச் கோச்சின் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் ஜீனியஸ் கிட்ட தான் இருக்கு. அவர் அந்த அன்பிரெடிக்டபிளான காற்றையே தன்னோட சமன்பாடுகளால கண்ட்ரோல் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, நம்ம வளிமண்டலத்தை, அதாவது அட்மாஸ்பியரை ஒரு பாயும் திரவமா, ஒரு ஃப்ளூயிடா கன்சிடர் பண்ணி காற்றில் ஏற்படும் சுழற்சியை கணக்கிட சில பவர்ஃபுல்லான மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸை உருவாக்குனார். மாடர்ன் டைனாமிக் மீட்டியோராலஜியே இவர் தான் உருவாக்குனார்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம யூஸ் பண்ற வெதர் ஆப்ஸ் ஆகட்டும், வானத்துல விமானங்கள் பாதுகாப்பா பறக்கிறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது இவர் போட்ட அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபவுண்டேஷன் தான். இதிலிருந்து கிடைக்கிற அந்த பஞ்சான டேக்அவே என்னன்னா, இயற்கையில ஏற்படுற மிகப்பெரிய காற்றோட குழப்பத்தை கூட கணிதத்தோட அந்த ப்ரெடிக்டிவ் பவரால ரொம்ப ஈஸியா அடக்க முடியும். மேத்ஸால நேச்சரையே புரிஞ்சுக்க முடியுது பாருங்க. மறுபடியும் அதே மே 6 தான். ஆனா இப்ப நாம நம்ம டைம் லைன்ல கடைசியா 1906க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போற கடைசி லெஜெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஏஐ காலத்துல கண்ணுக்கே தெரியாத இன்டர்நெட் நெட்வொர்க்ஸ்ல எக்கச்சக்கமான டேட்டாஸ் கொட்டி கிடக்குது. இந்த மாதிரி முற்றிலும் குழப்பமான ஒரு கம்ப்ளீட் கேயாஸான டேட்டாவுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆர்டரை, ஒரு பேட்டர்னை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதுக்கான பதில் 1906 மே 6ஆம் தேதி பிறந்த ஆண்ட்ரே வெயில் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியனோட லைஃப்ல இருக்கு. இவரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ்குள்ள இருக்கிற ஆழமான மறைக்கப்பட்ட தொடர்புகளை தேடினார். இவரோட ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, அல்ஜிப்ரிக் ஜியாமெட்ரியையும் நம்பர் தியரியையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது யூனிஃபைடான மொழியை மேத்ஸ்ல உருவாக்குனார். அது மட்டும் இல்லாம ஃபோர்பாகி அப்படிங்கிற ஒரு குரூப்பை ஆரம்பிச்சு கணிதத்துல ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வந்தார். அவரோட இந்த லாங்குவேஜ் தான் இன்னைக்கு நம்ம மாடர்ன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அப்புறம் ஏஐ மாதிரி டெக்னாலஜி எல்லாம் எந்த தப்பும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா வேலை செய்ய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஸ்பிரேஷன் என்ன? உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பெரிய காம்ப்ளெக்ஸான பிரச்சனைக்குள்ளயும் நாம கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே சிம்பிளான ஒரு பேட்டர்ன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம தேட வேண்டியது அதுதான். இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் முழுசா பாருங்க. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க 4 பேரும் எந்த காலத்துல பிறந்திருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும், இவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு புள்ளி, இவங்க எல்லாரும் பிறந்தது இதே மே 6ஆம் தேதி தான். நிஜமாவே இது ஒரு மேஜிக் மாதிரி இல்ல? So what connected them all? இவங்க எல்லாரையும் இணைச்சது எது? பெட்ரோவிச்சின் அந்த சீக்ரெட் கோட்ஸ் ஆகட்டும், மெல்லோயி சௌசாவின் கணித கதைகளாகட்டும், கோச்சினோட வெதர் ஆஃப் ஐடியாஸ் ஆகட்டும், இல்ல வெயிலோட அந்த ஹிடன் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரும் ஒன்னா தேடினது ஒண்ணுதான். குழப்பத்துல இருக்கிற அந்த பேட்டர்னை, அந்த ஆர்டரை தான் தேடினாங்க. அப்படி அவங்க தேடினதால தான் இன்னைக்கு நம்ம கையில ஜிபிஎஸ் இருக்கு, செக்யூரான இன்டர்நெட் இருக்கு, அதிரடியான ஏஐ இருக்கு. இப்போ உங்களுக்கான நேரம். இன்னைக்கு உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல, உங்க அன்றாட வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்க அந்த மேத்ஸ் பேட்டர்ன்ஸை நீங்க எங்க கண்டுபிடிக்க போறீங்க? கணிதம் சுத்திமுத்தி எல்லா இடத்துலயும் இருக்குங்க. தேடிக்கொண்டே இருங்கள், தொடர்ந்து ஆச்சரியப்படுங்கள்.